ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மயில்வித்து கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே ஹெல்த்தியான உளுந்த வடை எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த உளுந்து பார்த்திங்கன்னா 1 டம்ளர் நான் எடுத்திருக்கேன். இந்த உளுந்து 2 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு ஊற வச்சு தான் காட்டுறேன். நல்லா சூப்பராக ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்தியாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வேற ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ இது கூட பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம் 1, ஒரு 3 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை பொடியாக நறுக்குனது, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாம் உப்பு மாவு அரைக்கும் போதே சேர்த்துருக்கோம், அதனால் இப்போ வேண்டாம். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மாவை மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு வடை நல்லா சூப்பராக வரும். இப்போ பார்த்திங்கன்னா மாவு வடை போடுற அளவுக்கு நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா 2 சைடும் திருப்பி போட்டு வேக விடுங்க. நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வடை நல்லா சூப்பராக கலர் வந்துருச்சு. இப்போ இந்த வடையை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நல்லா சூப்பரான ஹெல்த்தியான உளுந்து வடை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்திருக்கு. இந்த உளுந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ரொம்பவே நல்லது. டெலிவரிக்கு முன்னாடியெல்லாம் உளுந்தங்கஞ்சி, உளுந்து தோசை இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுப்பாங்க. இந்த உளுந்த வடையை வாரத்துக்கு ஒரு டைமாவது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.